الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே சொல்லப்பட்டது மாதிரி செப்ப நின்றதுக்கு இந்த தலைப்பும் உதவி செய்யணும். ரமலானுக்கு முந்தின 2 மாதங்களில் இந்த மாதம் அதற்காக எங்களை செப்பனிட்டுக் கொள்கின்ற மாதம். அந்த வகையில் இந்த தலைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். இந்த தலைப்புக்குள்ள நாங்கள் படிக்க போகிற விஷயம் சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனக்கட்டுப்பாடுகள்ல ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க வேண்டிய மனக்கட்டுப்பாடு. அதை நான் கொஞ்சம் பிரித்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமூக விவகாரங்கள் என்று வார நேரம் சமூக இஷ்யூஸ்கள் கொஞ்சமும் இந்த கடைசி ஸ்லைடில் இருக்குது. அதை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லிச்சாலா அதுகளை எதிர்கொள்றதுக்கு வித்தியாசமான அணுகுமுறைகள், மனப்பாங்குகள், சிந்தனைகள் எல்லாம் தேவை. எங்களோட பர்சனல் லைஃப்பை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எங்களோட அன்றாட வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய தனி மனிதன் அன்றாட வாழ்க்கை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்ன்றது தான் இந்த தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம். ரைட், அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். உள்ளம் சீரானால் உலகம் சீராகும் என்ற இந்த தலைப்பை நீங்கள் அப்படித்தான் விளங்கிக் கொள்ளணும். உலகம்ன்றது எங்களோட உள்ளம் சீராயினா நாங்கள் வாழ்கிற உலகம் அப்படி சீராகாது. எங்களோட உலகம் சீராகும். ஏண்ட உலகம் என்றதை எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், என்னைய சூழ பிரச்சனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், செய்ய வேண்டிய வேலைகள், பணிகள் ஏராளம் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணுமா, அது இந்த வெளி சூழல்ல இருக்கிற பிரச்சனைகள் அல்லது நலவுகள், கெடுதிகள் அதுகளால் தீர்மானிக்கப்படுறது இல்லை என்ற சந்தோஷம். ஏண்ட மனசை நான் ஒழுங்குபடுத்தி கொள்றதுனால நான் அந்த இடத்துக்கு வரலாம். அதுதான் இந்த தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம். ஒரு நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றதும், ஒழுங்கே இல்லாத, எதையும் வச்ச இடத்துல பார்க்க இயலாத, சுத்தம் இல்லாத, நேர்த்தி இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றதுக்கும் வித்தியாசத்தை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்படி நேர்த்தியான, சுத்தமான, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வீடு மாதிரி ஏண்ட உள்ளத்தை ஆக்கி கொள்றது என்றதான் இந்த தலைப்புல நாங்கள் விளங்க போற விஷயம். அதெல்லாம என் வீடும் சில நேரம் அலங்கோலம் வைக்கலாம், என் வெளிச்சூழல்கள் எல்லாம் அப்படி இருக்கலாம். ஏண்ட மனசை நேர்த்தியா, சுத்தமா, ஒழுக்கமா, ஒழுங்கா வச்சுக்கொள்றது என்றதுதான் இந்த தலைப்பில் நாங்கள் பார்க்குறோம். இந்த தலைப்பை விலகி கொள்றதுக்காக நான் இவ்வளவையும் சொல்றேன். அதுதான் மனக்கட்டுப்பாடு என்ற இந்த விஷயத்துக்குள்ள வருகிறது. கட்டுப்பாடை விலகி கொள்றதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்று இன்னைக்கு. சும்மா எங்களையே நாங்க என்ன செய்யன்னு சொல்லி கட்டுப்படுத்துறோம். வேற வழி இல்லை. நடக்கிறதுகள் எல்லாத்தையும் சகிச்சு கொள்றதுக்கு ஏலா, சகிச்சு கொள்ளாமலும் ஏலாம். சரி,
அதை எப்படி சொல்ற, துப்போ மேலா விழுங்கோ மேலா. அப்படி ரெண்டும் கெட்டான் நிலையில என்ன செய்யன்னு சொல்லி வேற வழி இல்லை, அதுக்கு அல்லாவையும் சேர்த்து கொள்றேன், என்ன செய்ய அல்லாட நாட்டம் தானே அப்படின்னு அல்லாவை எடுத்துக்கொண்டு எங்களைய அனாவசியமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர, அதுவும் அல்ல மனக்கட்டுப்பாடு. அப்படி கட்டுப்படுத்தி வாழ்றவங்களுக்கு என்ன வாழ்மும் நடக்கும். அவங்க நோய்வாய்ப்படுவாங்க, அவங்களோட மனசு பாதிக்கப்படும், அவங்களுக்கு வேலை செய்யலாம் போகும், இப்படி எத்தனையோ பிரச்சனை எல்லாம் வரும். அதுவும் நல்ல கட்டுப்பாடு. இஸ்லாம் சொல்ற அந்த ஸ்டைல்ல கட்டுப்பாட்டை எங்களுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் இந்த 5 விஷயம் போட்டிருக்குது. பொறுமையை முன்னால பார்த்திக்கிறோமே, அந்த தலைப்புக்கு வர போகல. அடுத்தது சிந்தனை, அதாவது இஸ்லாத்தின வழிகாட்டல்ல மையமா வச்சு சிந்திக்கிற இந்த பழக்கம். அந்த சிந்தனை எங்களுக்குள்ள ஒரு நிதானத்தை உருவாக்கும். அந்த நிதானம் ஒரு சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அது தரும். நாங்க என்ன செய்யணும் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதா இல்லை. அதால லையின் என்ற ஒரு பண்பு ஒண்டிக்குது. ரசூலுல்லாஹ் லையினன் ஹையினனா இருந்தாங்க என்று அவங்களோட ஷமாயின்ல சொல்றது. அதாவது சாஃப்டா இருந்தாங்க, எல்லாருக்கும் ஹேண்டில் பண்ண லேசான எடுப்பார் கைப்பிள்ளை அல்ல. ரசூலுல்லாவை யாரும் ஹேண்டில் பண்ணல, ரசூலுல்லாவோட யாரும் பேசணும், ரசூலுல்லாவோட யாரும் விவாதிக்கணும், கேள்வி கேட்கணும், பயப்படாம ரசூலுல்லாஹ் கிட்ட போய் யாரும் எதையும் பேசலும், கேட்கலும், அணுகலும், சொல்லலும், விமர்சிக்கலும், எதுவும் செய்யும். எங்கள்கிட்ட யாராலும் அப்படி ஏழுமா? எவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் சிரிச்சுக்கிண்டு அப்படி வந்த ஒரு ஆளை எதிர்கொள்வோம், எவ்வளோ நேரத்தில் மூட் அவுட் ஆகும். அந்த லையினன் ஹையினா அந்த பொறுமையிலிருந்து, சிந்தனையிலிருந்து, நிதானத்திலிருந்து, சகிப்புத்தன்மையிலிருந்து நாங்கள் எங்கட ஒரு பண்பாக அந்த சாஃப்ட்னஸ், அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு லேசான ஒரு மனிதனாக மாறுறது. சூழல் எப்படியும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாரதைத்தான் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஒரு தலைப்பு, இந்த தலைப்பையே எத்தனையோ வருஷங்களாக படிச்சுக்கிட்டு நிற்கிற, மாதத்துக்கு ஒரு தலைப்பு போட்டு, அப்படி இல்லாமல் நீங்கள் விளங்குற பாஷையில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், விளங்கினா எடுத்துக்குவேன். அப்படி இல்லாட்டி டிஸ்கஸ் பண்ணி இன்னும் தெளிவு பெறுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கட்டுப்படுத்தி, அதாவது என்ன செய்யன்னு கட்டுப்படுத்தி இருந்தா மனசுல குழப்பம் தான் அதிகம். இந்த பின்னால சொன்ன ப்ரோசஸ்ல போனா மனசு அமைதியை நோக்கி நகரும். அப்ப அந்த மனக்கட்டுப்பாடுன்றது அமைதியை நோக்கி எங்களை கொண்டு வர அந்த மனக்கட்டுப்பாடு ஆயிக்கணும். எங்களை இன்னும் குழப்பத்தில் ஆழ்த்துற, எங்களோட பிரச்சனை இன்னும் கூட்டுற மனக்கட்டுப்பாடாக அது இருக்கப்படாது. இந்த மனக்கட்டுப்பாடுன்றதுக்கே ஒரு விளக்கம் ஒன்று சொல்லணும், அப்படி சொல்லாமல் இந்த தலைப்புக்குள்ள வரையல. மனக்கட்டுப்பாடுன்றது உணர்ச்சிகளை ஆட்சி செய்யறது. ஆட்சி செய்ய விருப்பமா? எல்லாருக்கும் விருப்பம் தான். அதை இந்த கலோக்கியல் லாங்குவேஜில் சொன்னால் தர்பார் நடத்துறதுக்கு எல்லாரும் விருப்பம் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு மேய்க்கிறது. சரி, எங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரம், எங்கள்கிட்ட இருக்கிற பவர், அதுகளெல்லாம் வச்சுக்கொண்டு கொஞ்சம் பேரை மேய்க்கிறதுக்கு ஆட்சி செய்கிறது, நிர்வகிக்கிறது என்ற ஒரு பேர் இருக்குது. அதான் இல்லை. மனக்கட்டுப்பாடு என்றது எங்கட உணர்ச்சிகளை ஆட்சி செய்கிறது.
எங்கட சோர்வுகளை, மனத்தளர்வுகளை, உணர்ச்சிகள்ன்றது கிளம்புறதுகள், அதை கண்ட்ரோல் பண்ணணும். தளர்வுகள்ன்றது சோர்வு அடைகிறது, நாங்க கீழே போறது உணர்ச்சியில. அதாவது பச்சை தண்ணி என்ன சொல்றேன், பச்சை தண்ணி ஆகிற சரி, அது அப்போ கொஞ்சம் சூடாக்கணும். பச்சை தண்ணி ஆயினா சூடாக்கணும். கொதி நிலைமைக்கு போனா கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இந்த ரெண்டும் தான் அந்த இன்னும் மனக்கட்டுப்பாடுன்றத விலையும் கூடுறதுக்கு இன்னொரு விஷயம். அந்த இந்த ரெண்டையும் தான் அந்த பொறுமை, சிந்தனை, நிதானம் அதுகளினூட செய்யும். ஞாபகம் வச்சு கொண்டிருக்கணுமா, நீங்க எழுதி போடுறீங்களா, நோட்ஸ் எடுத்து போடுறீங்களான்னு எனக்கு தெரியா. எங்களோட அன்றாட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா இதெல்லாம் செல்லாம, இதை விளங்கப்படுத்தாம, இந்த இஸ்லாம் தந்திக்கிற இந்த வழிகாட்டுல இப்படி தொகுத்து உங்களுக்கு தராம எனக்கு அதை பேச இயலாது. சரி, அப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மனசுல நிற்குமா இருக்குமா எனக்கு தெரியா, நான் சொல்லிக்கொண்டு போறேன். மனக்கட்டுப்பாடு என்ற விஷயத்துல ரெண்டிக்குது. உணர்ச்சி, அதாவது கொந்தளிக்கிற நிலைமைக்கு போறத கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, பச்சை தண்ணி ஆகிறத சூடாக்குறது, சரி, ஆக்டிவா வச்சுக்கொள்றது. பச்சை தண்ணி ஆக்குற ஒரு மோசமான குணம் தான் கஃப்லத், கேர்லெஸ், டோன்ட் கேர். ஒன்னையும் கணக்கெடுக்காம ஒன்றுலையும் சீரியஸ் இல்லை. அது இந்த பச்சை தண்ணி ஆக்குற வேலை. அதை நாங்கள் விளங்குற ஒரு பாசையில சொன்னா கேயா கேர்லெஸ் என்று ரெண்டு எடுத்துக்கோங்களே, அதுதானே கேயா கேர்லெஸ். இது ரெண்டும் உள்ளத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச். கேயா வந்து ஒன்றுக்கு கே பண்றன்றது நாங்கள் உள்ளத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், ஆன் பண்ணி வச்சுக்கிறோம்ன்றது. உங்களை கேர்லெஸ் ஆகிக்கிறோம்ன்றது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நிற்கிறோம். உள்ளத்துல சுவிட்ச் ஆஃப், உள்ளந்தானே எங்களை இயக்குற. சரி, இப்படி சொல்றதுக்கு கோவிச்சு கொள்ள மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். தூக்கம் வருதுன்னா சுவிட்ச் ஆஃப். சரி, எதுல சுவிட்ச், உள்ளத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணும். ஏன்னா கேர் பண்றதுக்கு இயலாமைக்குது. அதுக்கு வேற காரணங்களுக்கு உங்களுக்கு நீங்க 1008 பிரச்சனையோட ஈக்கிறாக்கள். நீங்க வந்து உட்கார்ந்து ஈக்கிறது சில நேரம் கஷ்டமாயிக்கும். ஏனெண்டா இன்றைக்கு நாள் முழுக்க நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ப்ராப்ளம் எல்லாம் கடந்த தர வந்துக்கிறீங்க, இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. அது உங்களோட வீட்ல ஆகிக்கலும், ஆஃபீஸ்ல ஆகிக்கலும், ரோட்ல ஆகிக்கலும், பள்ளி வாசல்ல ஆகிக்கலும். சரி, அதுகளெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த சுவிட்சை ஓன்ல வச்சுக்கொண்டு சரியான கஷ்டமாயிக்கும். ஆனாலும் விஷயம் அதான் என்ன, கேர்லெஸ், சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப். சரி, அவ எல்லா நேரங்கள்லையும் உள்ளத்துல சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுக்கொள்றது. இந்த கஃப்லத்ன்றது மிக பயங்கரமான ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணா இனி அதுக்கப்புறம் அவ்வளோ டிஸ்கனெக்ட் தானே, அவ்வளோவே டிஸ்கனெக்ட். சுவிட்ச் ஆஃப் பண்ற இந்த குணத்தை பத்தி பேசுற ஒரு குரான் வசனம் சூரத்துல் ஆராஃப்ல நாங்கள் முந்தி படிச்சுக்கிறோம். அழகு தரானாலி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன வலஹும் அஅயூனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல் வ உலாயிக ஹுமுல் காஃபிலூன். சில மனிதர்களை பத்தி நரகத்துக்கென்றே அவங்கள படைச்சிக்கிறோம். உள்ளங்கள் இருக்கிறது, யோசனைகள் எடுக்கவே மாட்டாங்க, கண்கள் இருக்கின்றன பார்க்க மாட்டார்கள், அதான் தூக்கம். காதுகள் இருக்கின்றன கேட்க மாட்டாங்க, அதான் செவிட்டுத்தனம். இது எல்லாத்துக்கும் அங்கால இந்த தன்மையிலெல்லாம் ஈக்கிறது வந்து அவங்க மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் என்றதை காட்டுது. இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது அவங்க காஃபிலூன்கள், கஃப்லத் என்ற பிரச்சனை அவங்ககிட்ட இருக்கு. அதாவது அவங்க எப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் நினைப்பாங்க. அதான் எவ்வளவு காரணம் கண்டு நல்லா சொல்றாங்க. ஸோ இது மிச்சம், அதாவது நரகத்துக்கு கொண்டு போகும் என்றதுதான் அல்லாட விளக்கம்.
எப்படி சுவிட்ச் ஓவனில் வச்சுக்கொள்ற மனசை நல்லதை எப்பவும் உள்வாங்கிறதுக்கு எனி டைம் ரெடினஸ் எங்கள்கிட்ட இருக்கணும். அது எந்த வழியால் நலவுகள் எங்களுக்கு வந்தாலும் சரி அதை எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு ஏழ்மைக்கும். அடுத்த பாதிதான் அந்த கேலஸோட சேர்ந்து வார கேலஸை தூண்டுற சில விஷயங்களுக்கு சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் எங்களையே டார்க்னஸுக்கு கொண்டு போகும், இருட்டணும். அது சுவிட்ச் ஆஃப் பண்ணினா என்ன, இருட்டு தானே, இருட்டு தான், அதுக்கு தான் போகிறது. அப்போ இருட்டுக்கு தான் அதுக்கு கொண்டு போகும். உற்சாகம் அப்படி இல்லை, வெளிச்சத்துக்கு வரும், எங்களைய கொண்டு வரும். சரி, எப்பவும் உற்சாகம். ரசூலுல்லாஹ்வோட பண்புகளை படிக்கிறன்றது ஒரு சரியான ஒரு ஆழமான ஒரு படிப்பு. அது மிக அவசியமான ஒரு படிப்பும் கூட. ரசூலுல்லாஹ் தளராத உற்சாகமுடையவர்களா இருப்பாங்க எப்போதும். எனி டைம் எவ்வளவு பிஸிக்கு பிறகும் உற்சாகமாய்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்களோட இருந்தவங்கலாம் உற்சாகமா இருந்திக்கிறாங்க. சரி, உஹதுக்கு போய் தோல்வியில திரும்பி வந்தவங்க மறுகா புறப்படுங்கன்னு ரெடி ஆயின இல்லையா? அப்படி நடக்க சான்ஸே இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த ஹஃப்லத்துக்கு சப்போர்ட் பண்றது பலவீனமான நாட்டம். தீர்மானம் எடுக்கிறதுக்கு சரியா கஷ்டப்படுறேன், டிசிஷன் எடுக்கிறது இல்லை. முடிவு ஒன்று எடுக்கணும். பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேக்லாக் ஆக்கி வச்சு 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 அதெல்லாம் சேர்த்து கொண்டு மனசுல இன்னைக்கு 4 பிரச்சனை, நேற்று 2 பிரச்சனை எல்லாம் கூட்டி கூட்டி வந்தா எங்கேயாலும் முடிக்கிற இல்லையா? முடிச்சிட்டு புதிய பிரச்சனைக்கு போவோம். பரவாயில்ல, பிரச்சனை இருக்கதான் செய்யும். நான் சொன்னேன், உள்ளத்தை ஒழுங்குபடுத்துறதான். ஒரு வீட்டை நேர்த்தியா சுத்தமா வச்சுக்கணுமா, எங்களோட உள்ளத்தை நேர்த்தியா சுத்தமா வச்சுக்கூடதான் இந்த வேலை. உள்ளத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வச்சு 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 பேக்லாக் ஆகி அதுகளெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வந்தா அது டர்ட்டி இல்லையா? உள்ளம் கஷ்டப்படுமே. எப்படி அந்த உள்ளத்தை சுமந்து கொண்டு வாழ்ற? எங்களோட அன்றாட வாழ்க்கை வீணாகும். அப்ப பிரச்சனைகளை அப்ப அதுக்கு தீர்மானம் எடுக்கும். எஸ் நோ என்று சொல்லி, அதாவது இதை எடுக்கிற, இதை வைக்கிற, இதை உண்ற, இதை செய்யற, என்னமாலும் அந்த அதுக்கு பொருத்தமான ஒரு தீர்மானத்துக்கு வராம எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போறது இல்லை. கூட்டி 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 ஊத்தையெல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு இடத்துல வச்சா காபேஜுக்கு அனுப்பாம, வீடு எப்படி இருக்கும், எங்களோட ரோட் எப்படி இருக்கும், அது மாதிரிதான் உள்ளமா அப்படித்தான். ஸோ இப்படி சொன்னா கோவிச்சுக்கொள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில வார்த்தையில கொஞ்சம் அந்த விளங்குற மாதிரி சொல்றேன். சரி, சில ஆக்கள் ஈக்கிற குப்பையை சேர்க்கிறல்ல, இல்லாத குப்பையெல்லாம் கூட சேர்த்துக்கொள்றேன். எங்கெங்கேயாலும் உள்ளதுகள், யாரோடையாலும் போறது, அதையும் அள்ளிக்கிட்டு வாரு. சரி, முனிசிபல் வேலை இது அந்த வேலை செய்யறது. அப்படி எங்கட பிரச்சனையே 4 பிரச்சனையை சுமந்து வரும். அழ கஷ்டம். எந்துக்கு வாப்பா அடுத்ததுகள் எல்லாத்தையும் எடுத்து மனசுல போட்டுக்கொண்டு எனக்கு தடமாறணும். சரி, விடுங்களே. அப்படி உண்டுறல்ல, கொஞ்சம் பேருக்கு இது வேலை. அப்ப அவங்களோட மனசை டிஸார்டர் ஆக்குறாங்க, பழுதாக்குறாங்க. அவங்கள அன்றாட விஷயம் எல்லாம் அப்செட் ஆகும். அவங்க நன்மை தேட கஷ்டப்படுவாங்க. அப்ப இந்த தீர்மானம் எடுக்காட்டி போஸ்ட்போன் பண்றது, போஸ்ட்போன் பண்ணி பண்ணி பிறகு எதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணினா அதையும் மறந்துடுறது. சரி, போஸ்ட்போன் பண்ணின விஷயம் எத்தினன்றதே மறந்துடுறது. அதை கோல் பேக் பண்ணி
மனசுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டம். மறதின்னு ஒன்றிக்குதே, மறதி, அது அருளும் தான், சாபக்கேடும் தான். எப்ப சாபக்கேடுண்டா, தேவையானத்தை மறக்கிற நேரம் சாபக்கேடா மாறும். தேவையில்லாத எல்லாத்தையும் மறக்காம ஞாபகப்படுத்தி இருக்கிற சில ஆட்கள் சரியான எக்ஸ்பர்ட் அதில். சரி, மறக்கிறதே இல்லை. அது ஷைத்தானும் நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுவான் அதுக்கு. அந்த பழசெல்லாம் இப்போ சில ஆட்களுக்கு பிரச்சனை, தொழுகைக்கு நின்று அவள் மறந்தது அவ்வளோ ஞாபகம் வருது. இந்த ஞாபக சக்தி அருளா? ஞாபக சக்தி அருளா? படிச்ச குர்ஆன் வசனம் எல்லாம் மறந்து போகும். நான் இவ்வளவெல்லாம் சொல்றேன் ஞாபகம் வருமானு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அது ஞாபகம் வைக்க சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச பெரிய பாக்கியம். இதெல்லாம் மறந்து தேவையில்லா மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மறை தற்குமாலாயானி, ஒரு மனிதன் இஸ்லாத்தின் அழகை என்ன தெரியுமா, தேவையில்லாத அவ்வளவுல இருந்தும் அவர் வெளியில வாரு, தேவையானதுல மட்டும் போக்கஸ் ஆகிக்கிறார், தேவையானதுல மட்டும் போக்கஸ் ஆகிக்கிறார். அது ஒரு அருள். அப்ப மறதியை அல்லாஹ் வச்சிக்கிறது தேவைக்கும் தான், அருளாகவும் தான். எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து 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 எங்கட உள்ளத்தை அதகளால நிரப்பினா எங்கட உள்ளம் சும்மா ஃபென்டாஸ்டிக் ஆகிக்கும். தேவையில்லாதெல்லாம் சேர்ந்து சேர்ந்துருந்தா நாங்கள் இந்த சோம்பேறித்தனம், ஆஃப்லத், அது இதுன்னு ஒரு தொகையான உல பிரச்சனைகள் உள்ள நோய்களுக்கு ஆளாகுவோம். பெரிய ஒரு கவுன்சிலிங் சப்ஜெக்ட், இஸ்லாத்தின கவுன்சிலிங்கோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு விஷயம் இது. கொஞ்சம் டீப்பாக போங்க. நான் சுருக்கமாக தான் செல்லும், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மிச்சம் தூரம் போகிறதுக்கு கஷ்டம். நீங்கள் இல்லாட்டி கேள்வி கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, பொறவு ஆட்கள் சேர்ந்து அது மாதிரி செய்யுங்க. ரைட், இதெல்லாம் கைட் தானே, இதெல்லாம் எங்கட உள்ளத்தோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்றது என்றதுக்கான வழிகாட்டு. நான் சொன்னேன் எகென்ஸ்ட் பர்சனல் விஷயம், எங்கட உள்ள சமூக விவகாரங்கள் அது இதுன்னு சொல்லி உள்ள விஷயத்துல இது மட்டும் போதாது, அதுக்கு வேற வழிகள், ஸ்ட்ராட்டஜிகள், அணுகுமுறைகள் எல்லாம் தேவைப்படும். இது எங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். உணர்ச்சிகள் ஆட்சி செய்யறன்னு ஒரு தலைப்பு வரும். என்னென்ன உணர்ச்சிகள், அதை எப்படி நாங்கள் விலகிக்கொள்ளணும் என்ற ஒரு ஒரு சப்ஜெக்ட். முதலாவது ஆசை. ஆசை இட் செல்ஃப் நல்லதுமல்ல கெட்டதுமல்ல. சரி, வரம்புகளுக்குள்ள இஸ்லாம் போட்டு தந்த வரம்புகளுக்குள்ள ஆசையை வச்சுக்கொள்ள மாட்டேன். ஆசை அப்படி வரம்புகளுக்குள்ள ஈக்காது, அது அடிக்கடி வேலியை தாண்டி அங்க இங்கெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு ஆசை அப்படித்தான். சரி, அது தேவையில்லாம அங்க இங்கெல்லாம் பார்க்கும், விரும்பும், தேடும், அந்த வேலையெல்லாம் ஆசை செய்யும். அப்படி போனாலும் அதை இழுத்து இஸ்லாம் போட்ட அந்த வேலிக்குள்ள அதுகளை வச்சுக்கணும். சரி, அது போகும், அப்படித்தான் மனசு அப்படித்தான் போகும். போனா அதை இழுத்து கொண்டு வந்து வேலிக்குள்ள வச்சுக்கொள்ளணும். மறுக பாஞ்சா மறுக எடுக்கணும். இனி ஒரு வேலை. நபிமார்கள் எல்லாரும் ஆடு வச்சிக்கிறாங்க அப்படின்னு ரசூல்லா ஒரு முறை சொன்ன நேரம், நீங்களுமா யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன காலம் அவங்களுக்கு தெரியும், நானும் ஆடு மேய்ச்சி தான் இருக்கிறேன். என்னத்துக்கு இந்த நபிமார்கள் எல்லாம் ஆடு மேய்க்க வச்சான்னு தெரியுமா? இந்த வேலி பாஞ்சி போனதுகள் எல்லாத்தையும் திரும்பி உள்ளுக்கு கொண்டு வர ஒரு ட்ரைனிங் அதில் இருக்குது. அது நேரம் இந்த ஆட்டு பட்டி ஒன்றை வச்சுக்கிட்டு பட்டு மாயிர ஆட்களுக்கு அது நல்லா தெரியும். சரி, கொஞ்சம் ஆடு மேய்ச்சா பரவாயில்ல, மாவட்டங்கள் எங்க இடம் மேய்க்க இங்கே ஆடு. அது ஒரு ஒரு பயிற்சி. அப்ப ஆசைகளை அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இஸ்லாத்துல வரம்புகள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, அந்த ஆசை, இந்த ஆசைன்ற ஆசை. சுயனின் ஆசை புருஷாவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன் வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபித்தா
வல் ஹைலில் முசவமத்தி வல் ஆமி வல் ஹர்ஸ், பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டா இல்லை, இதெல்லாம் ஆசைப்படுறதுக்குள்ள விஷயங்கள் என்னெல்லாம் சொல்றாங்க. பெண்கள் மீது ஆசை, சந்ததிகள் மீது ஆசை, செல்வங்கள் மீது ஆசை, உயர்ந்த சாதி குதிரைகள் மீது ஆசை, இப்போ வந்து வாகனங்கள் மீது ஆசை. அதை அப்படியே டைவர்ட் பண்ணினா இப்போ இந்த வளமையா ஓடின அந்த பழைய வாகனங்கள்ல இந்த புதிய வாகனங்கள் எல்லாம் வந்தது கூட ஓடினா ஓடிப்படாத மாதிரி. எனவே வித்துட்டு அந்த புதுசொண்டு வாங்கணும் மாதிரி. அது நல்லா ஓடுது, பழசு ஓடுது, ஆனால் அந்த ஏலாம் அப்பனே வாங்குறது, வாங்கி எலுமண்டா சரி, கெப்பாசிட்டி இருந்தா சரி, கடன் பட்டு அது செஞ்சு கடைசி எங்களோட காலம் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கும் ஃபினான்ஸ் கட்டுறதுக்கும் போன மாதிரி இதுகள் எல்லாத்தையும் இந்த ஆசைகளை அவுத்துட்டா மனுஷன் காலம் அப்படியே பேத்துருவார். சரி, ஸோ ஆசைகள் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் வருது. பயிர்கள் மீது ஆசை, செல்வங்கள் ஒரு தொகை இருக்கிறது. அப்ப அதை வரம்புகளுக்குள்ள வச்சுக்கணும். இஸ்லாம் இந்த ஆசைகளுக்கு போட்டிக்கிற வரம்புகள் என்னன்றத தெரிஞ்சு அதுக்குள்ள வச்சுக்கொள்றது. அது திரும்ப போகும், திரும்ப கொண்டு வரும். பயம், இது ஒரு பிரச்சனை, இது ஒரு சைக்காலஜி. பயம் எப்பவும் எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்ட. எங்களோட எதிர்காலத்தை நினைச்சுதான் பயம் வரும். எங்களோட பிள்ளையோட எதிர்காலம், பேர் பயப்படுற ஒரு விஷயம். அவங்களோட எதிர்காலம் அல்ல, பிள்ளையோட எதிர்காலம். நான் என்ன சொல்லுவேன்னா, பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேணும். பிள்ளைகளை வளர்க்குற ஆக்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமன்றதுதான் முக்கியம். பிள்ளைகள் நல்லா வளர்ப்பிச்சாங்க. பிள்ளைகளை வளர்க்கிறவங்களோட எதிர்காலம் அதுதான் முக்கியம். அவ எதிர்கால பயங்களை மேனேஜ் பண்ணும். நீங்க லிஸ்ட் போடலாம், ஆசைகளுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போடலாம், பயங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போடலாம். இதுகளெல்லாம் இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப்னு பொருள். ஒரு பயமும் இல்லை, சும்மா விடிராந்தி பண்ற, சாப்பிடுற, தூங்குற, எலும்புற அப்படின்னா சுவிட்ச் ஆஃப்ல போறோம் அண்டு போறோம். இல்லை, பயம் ஒன்று வரும், வாரதுதான் நல்லது. வந்தா தான் எதில் அது இருக்கணும், எதில் இது இருக்கப்படாது என்ற விஷயத்துக்கு தெளிவு காண வேண்டியது. அப்ப பயம் அதை எதிர்கால இஸ்லாத்தில நம்பிக்கைகளால, ஈமானோடு சார்ந்த விஷயங்களால தான் அந்த எதிர்கால பயங்களை நாங்க மேனேஜ் பண்ணுவோம். இஸ்லாம் அதுக்கு வழிகாட்டி. சரி, உங்களோட எதிர்காலத்தை நான் ஒரு ஆயிஷா சிந்திக்கணே ஒரு தலைப்பொண்டு செஞ்சேன். 2 நம்பிக்கைகளோட மனுஷன் வாழணும். ஒன்று அல்லாட மேல நம்பிக்கை, மற்றது எங்கட மேல நம்பிக்கை. 2 நம்பிக்கை வேணும். அல்லாட மேல நம்பிக்கைன்னா அது தனிய இன்னொரு தலைப்பொண்டு எடுத்து அதை பேசணும். நாங்க ஈமான் சார்ந்த நம்பிக்கை, ஈமான்னு சொல்றோம், அல்லாஹ்வை நம்புறதுக்கு அல்லாஹ் வழிகாட்டிக்கிறான், அந்த வழிகாட்டுறதுக்கு அல்லாஹ் நம்ப, அந்த நம்பிக்கையோட நான் போவேன் என்று எனக்கிட்டே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பொருத்தமான ஆளா என்னை நான் மாத்திக்கிறோம். அந்த நம்பிக்கையை நான் வச்சுக்கொண்டு வேலை செய்வேன் என்ற நம்பிக்கை எனக்கிட்டே நிற்கும். இந்த 2 நம்பிக்கையும் வேணும். அந்த டீட்டெயிலுக்கு நான் போகல. இந்த நம்பிக்கைகள் சரியா இருந்தா எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ரசூலுல்லா அடி வாங்கி கொண்டிருந்தேன்னு சொன்னாங்க, சன்ஆல இருந்து ஹத்ரமௌத் வரைக்கும் ஒரு பெண் இரவு பகலா தனியா பயணம் போவா, அவட உள்ளத்துல எந்த அச்சங்களும் இருக்காது. எதிர்காலத்தை பற்றிய ரசூலுல்லாஹ்வோட ஒரு தீர்க்க தரிசனம். பயம் தனக்கல்ல, சன்ஆல இருந்து ஹத்ரமௌத் வரைக்கும் ராவு பாலா தனிய பிரயாணம் செய்யற ஒரு பொம்பளைட உள்ளத்துல பயம் இருக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா தனியா வீட்டுக்கு போவீங்களா? அதுக்கு பதில் தேவையில்லை.
சரி கரப்பத்தேன்னா ஒரு பூரானது இது நம்மளும் கண்டா எலி உண்டு. சரி ஓடினா காலுக்குள்ளால என்ன நடக்கும் கொஞ்சம் பார்த்துவோம் அதுகளெல்லாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனிய ரசூல்லா பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. எங்களோட உம்மாத்துல் மூமினீன்கிற ஒரு ஆள் நடு பாலைவனத்துல ஒரு பெண்ணை ராவில தனியை விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? சரி ஆம்பளை விட்டுட்டு வந்தாலே பிரச்சனை தான், ஹார்ட் அட்டாக் வந்து. எங்களோட உண்மை என்ன செஞ்சுக்கிறா தெரியுமா? நல்லா இழுத்து போத்தி படுத்து தூங்கிக்கிறான். வளமையான தூக்கத்தை விட ராகத்தை தூக்கம் வைத்தீங்க. எப்ப எலும்பின தெரியுமா? வெள்ளன சூரிய வெளிச்சத்துக்கு பட்டத்துக்கு போறதா எலும்பிங்க. எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிற. சரி அன்றைக்கு சுபம் லேட் ஆகிக்கும் உமாக்கு. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அதை விட வேறொரு விஷயம் அங்க விளங்கு. பயம் என்றதுக்கு விளக்கம் கிடைக்கும். ஸோ கவலை எப்பவுமே கடந்த காலத்தோட சம்பந்தப்பட்டது. நினைச்சி 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 கவலை. சரி பழைய பல்லவின்னு சொல்றேன், அதை பாடுறதே கவலைகளை மீட்டுறதுக்கு தான். ஒரு வேலை செய்யணும், பழச மீட்டாம வாழும். பழச பேசவே படாது. அப்படி பேசுறேன்டா ஒரே ஒரு நோக்கத்துக்காக பேசணும், லெசன்ஸுக்காக மட்டும் பேசணும். அதுல என்ன பாடம் படிக்கிறது? பெருமைக்காக பலம் சொல்லாதீர் முன்னோரின் பெருமை மட்டும், செயலற்ற சொற்களில் நான் சலித்து விட்டேன். மௌலை யுவேலன் தாசிம் நதி அவனோட கவிதையில ஒருத்தன். முன்னோட பெருமையிலெல்லாம் பாடிக்கிட்டீங்க வேணாம். செயலற்ற சொற்களில் நான் சலித்து விட்டேன். இந்த சொற்களால ஒன்றும் உலகத்தில் நடக்கிறல்ல, அதெல்லாம் பேசி இது கடந்த காலத்தை பத்தின பெருமைகளை கொஞ்சம் பேர் பேசுறாங்க, கவலைகளை கொஞ்சம் பேர் பேசுறாங்க. நேற்று அப்படி நடந்திருக்கணுமே, இங்க போயிருக்கணுமே, வந்திருக்கணுமே. அதான் நேற்று நடந்ததுகள்ல என்ன பாடம் நாளைக்கு அது நடக்காம இருக்கிறதுக்கு என்றது மட்டும்தான் எடுக்கும். நடந்ததெல்லாம் பேசப்படாது. அப்படி லெசன் இல்லையா, எல்லாம் சேர்த்து விட்டுற வேண்டியதான். அதெல்லாம் பேக்லாக் சேர்த்து உள்ளத்துல வச்சுக்கொண்டு உள்ளம் டிஸ்டர்ப் ஆகும். ரசூலுல்லா பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்க்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறான். குர்ஆன்ல அதை பார்க்கல. ரசூலுல்லாஹ்வோட மனநிலையை நல்லா அறிந்தவன் அல்ல, ஆறுதல் குர்ஆன்ல நிறைய ஆறுதல் சொல்லிக்கிறான். ரசூலுல்லாஹ் தன்னை பிரச்சனையை உலகத்துல யார்கிட்டையும் சொல்லி கவலைப்பட்டு அல்லது அதனாலதான் ரசூலுல்லாஹ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து கொள்றது என்னத்துக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்த்துக்கிட்டு பழச கதைன்னு கதைச்சி அதை முந்தைய காய்ச்சிக்கும், மறுவா போட்டு கூட அரைக்கிற, அரைச்சத்தை திரும்ப அரைக்கிற. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரசூலுல்லாஹ்க்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னா அபூபக்கரை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னா என்ன பொருள்? ஈவன் அபூபக்கரும் ஃப்ரெண்ட் இல்லை. சரி, தோழர்கள் தான் எல்லாரும். எல்லாரும் ஒரு 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 லட்சியத்துக்காக ஒன்று சேர்ந்து வேலை செஞ்ச. எங்கட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கதைச்சி ஆக்கிறோடுப்பா இருந்த கவலைகளை நோ. நீ மனசை இப்படி வச்சுக்கொள்ளணுமா? மனசை இப்படி வச்சுக்கொள்ள வேண்டாம், சும்மா ராகத்தை ஐக்கியம். இது இந்த எங்க அந்த பொறுமையில இருந்து, சிந்தனையில இருந்து, நிதானத்துல இருந்து அப்படி இது இந்த ஒவ்வொன்றையும் இப்படி வரோமே,
ஆரம்பத்துல 5 விஷயம் சொன்னேன். அப்படி வந்தா ஒரு சாஃப்டான ஒரு மனுஷனா நாங்க மாறிடும். கோபம் இது பொத்திக்கின்னு வரும், அடிக்கடி மிச்சமே வரும். கிட்ட உள்ள ஆக்களோட என்ன 100 உள்ள ஆக்களோட வாரத்துக்கு கொஞ்சம் பழகணும், 2 நாள் தங்கணும், ஒரு இடத்துல வாழணும், ஈக்கிற கொஞ்சம் பழங்களை ஷேர் பண்ணிக்கிறணும். அப்போ வரும் அந்த வேலை செய்யற எந்த நாள் மூட்டுகளுக்கு தானே. மூட்டுகளுக்கு எக்கச்சக்கமா கோபம் வரும். கோபம் எதுக்கு வருமானு தெரியாது. சில ஆளுக்கு கொசு பிறந்தாலும் கோபம், மழை பெஞ்சா கோபம், எதுக்கு கோபம் வரணும்னு தெரியாது. அப்ப சும்மா நாங்க டயர்ட் ஆகிறது. நான் எங்கட மனக்கட்டுப்பாடு சும்மா இல்லாம போகும். அந்த கோபத்தால மிஞ்சுறதுகள் விபரீதங்கள் தான், கை சேதங்கள் தான். அதை பிறகு அதை யோசிச்சா என்னத்துக்கு கோவப்பட்டேன், என்னோட எனக்கு கோபம், அது இன்னொரு கோபம். ஏற்கனவே யாரோடைய ஆளும் கோவப்பட்டுட்டு அதை யோசிச்சு பார்த்தா என்னோட எனக்கு கோபம், என்ன எனக்கு கட்டுப்படுத்தி கொள்ளலாம் இருக்குது. அப்படி யோசிக்கிறோம். சில நேரம் பேத்து என்னைக்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கவுன்சிலிங்க்கு போவார். சரி, அப்ப இல்லாம அதுல விலை, கோபத்தை எப்படி மேனேஜ் பண்றேன்டா, இதுல விலை வேணா கோபத்துல பேச நினைக்குது. அந்த பேச போற விஷயத்த பேசினா ரிட்டர்ன் என்ன கிடைக்கும் என்றதை யோசிச்சா அதை விட பேசாமைக்கிற நல்ல மனு முடியும். சரி, பேச போற கோபத்துல பேச போற விஷயத்த பேசினா இதுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்? எங்கட ஒவ்வொருத்தருடையும் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தா, இதை பேசினா இந்த இடத்துல இப்படித்தான் ஒரு பதில் வரும், இப்படித்தான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும், இப்படித்தான் அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும். அது என்னத்துக்கு இந்த கோபத்தால் அதை நான் ஏன் பார்க்கணும், ஏன் காணணும், விட்டுருப்போம். மற்றது கோவப்படுறன்றது என்னண்டா, இன்னொத்தண்ட பிரச்சனையே தண்ட பிரச்சனையா மாத்துறது. அதான் கோபம் பண்றது. நீங்களே வச்சுக்கோங்கப்பா உங்களோட பிரச்சனைய, நான் என்னை விடுங்க, டென்ஷனாக வைக்கிறேன், ரெண்டு நிக்கலுமா, பகைச்சு போடுறது. பகைச்சு போடுறேன்டா ஓம் கொடுக்கறது இல்லை, சலாம் செல்ல விருப்பம் இல்லை, முன்னுக்கால போக விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போற வாரத்துக்கு மனம் இல்லை, ஒரு விசிட் ஒன்று கல்யாணத்துக்கு சென்னா போக மனசு இல்லை. இப்படி எல்லாம் ஒரு வகையான எங்களோட உள்ள நாங்க பின்வாங்குற பைசரிக்கிற நோ சொல்ற எல்லாத்துக்கும் பகையில. சரி, நேத்து நடந்ததை வச்சு இன்றைக்கு அவரோட நடந்து கூட பார்க்குற முறைதான் பகைக்குதா இல்லையான்றத தீர்மானிக்கும். உதாரணம்னு சொன்னா, ஒரு 10 பேர் இருந்து ஒரு விஷயத்த நாங்க பேசுறோம்னு வைங்களேன், 2 பேருக்கு இடையில முரண்பாடு வருது. 2 பேருக்கு சீரியஸா முரண்பாடு வருது. அடுத்த ஒரு சிட்டிங்ல அப்படி 10 பேர் உட்கார்ந்து பேசுற நேரம் அதே 2 பேர்ல ஒருத்தர் மற்றவர் சொல்றத எஸ் சொல்றார். அவற்ற பகை இல்லை. நேத்து முரண்பட்டது அந்த கருத்துல, ஆளோடைய அல்ல. இன்னைக்கு உடன்படுறது கருத்துல, ஆளோடைய அல்ல. பகை இல்லை. நேத்து முரண்பட்ட விஷயத்தை ஆளோட பகையாக்கிக்கின்றா, இன்னைக்கு அவர் சொல்ற சரியான விஷயத்த அங்கீகரிக்கலாம். அப்ப எங்கட வாழ்க்கை தடப்பொருள் நன்மைகள் இல்லாம. நான் பேசுற பாஷை கிளியர் ஆயிக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும். விஷயம் கிளியர் ஆயிக்கா? எஸ். பகைன்றது அதுதான். பகைன்றது என்னமாலும் ஒரு பிரச்சனையை வச்சு
எங்க உறவுகளை டிஸ்கனெக்ட் பண்ற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அதாவது சிரிக்க மனசு இல்லை, சலாம் சொல்ல மனசு இல்லை, பேச மனசு இல்லை, வரவேற்க மனசு இல்லை, சந்திக்க மனசு இல்லை, அண்ட் அப்படியே தூரமாக இருந்தீங்களே பா. அதாவது எங்கட உள்ளத்துல வார ஒரு நோய் எங்களையே கண்ட்ரோல் பண்ணுது, அதை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லாம இருக்குது. அதனால நிறைய இப்ப நாளைக்கு அவரால் கிடைக்கிற நான் சொன்னேன், ஒரு டிஸ்கஷன்ல முரண்படுற, இன்னொரு டிஸ்கஷன்ல அவரோட உடன்பட வேண்டியது, அவரால் பயன்பெறும், அந்த பயனை இழக்க வேண்டி வரும் எதால, பகையால. அப்படி நல்லா எல்லாம் ஒவ்வொருத்தரால எத்தனையோ நன்மையில வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு விஷயத்துல ஒருத்தரோடு நாங்க பிரச்சனை பட்டு கொள்றதால நாளைக்கு அவரால் கிடைக்கிற பயன் இல்லாம போயிடாது. அதுக்காக இன்றைக்கு சும்மாய்க்கும் தேவையில்லை, இன்றைக்கு உள்ள விஷயத்த இன்றைக்கு பேசுறேன். எல்லாத்தையும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ஸ்மூத்தா போயிடும். அப்படி ஒரு ஒரு கண்ட்ரோல் உண்டு, எல்லாருக்கும் மனக்கட்டுப்பாடு உண்டு. அந்த பகை இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆயினா வெஞ்சமா மாறும், வன்மமா, குரோதமாக. அதாவது அந்த நோயிட சிவிய ஸ்டேஜ் பகைதான். அதுக்கு போனா ரிட்டர்ன் வர்றது கஷ்டம். அந்த இடத்துக்கு போனா வரையலாது, இல்லை பின்னுக்காக இல்லாது. பின்னுக்காக இல்லாதுண்டா சில நேரம் நாங்க எங்கள்கிட்ட இருந்து ஃபுல்லாவே ஆளை கலட்டி விட்டுருவோம். இந்த ஹயாத்துக்கு மௌத்துக்கெல்லாம் மாணவன் சொல்ற லெவலுக்கு போற அந்த அந்த இடத்துக்கு சில நேரம் இது என்னன்னா, அந்த ஒருத்தரோடு உள்ள பிரச்சனையை நாங்க பிழையா விலைக்கு கொள்றோம், அதோட சைஸை பெருசாக்குறோம். அவரோட வந்த முரண்பாடு இது, அது கருத்துல வந்த முரண்பாடு வைக்கலாம், அல்லது நடத்தையில வந்து வைக்கலாம். ஏதோ பாவம் தான் செஞ்சுட்டு வைங்களேன். ஒருத்தர் சொல்ல பாவம் செஞ்ச ஆகலாம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சீரால படிச்சா போதாது. நாங்களும் அப்படி தவறு செஞ்சவங்க, பாவம் செஞ்சவங்களை கூட கொடுங்க ஆளை எனக்கிட்ட என்று ரசூல் அழகா ஹேண்டில் பண்ணிக்கிறான். சரி, அவர் முந்திருந்ததை விட நல்லவரா மாறிக்கிறார். பாவம் தான் செஞ்சது எப்பவுமே ஒரு ஆள் என்ன இருக்குது, அவர் தானே செஞ்சார், நீங்க தடமாடுற, நீங்க அவன் அந்த பிரச்சனையை உங்களோட பிரச்சனையா மாத்திக்கொள்ள. அவரை சரி பண்ணா சரிதானே, அவரை சரி பண்றதுக்கு நீங்க அவரோட மோத தேவையில்லையே, முட்டை தேவையில்லையே, விலகி போ தேவையில்லையே. சரி, அதுக்கு எத்தனை அணுகுமுறை நீங்க தானே. குர்ஆன் நல்லா சொல்றானே, இதுஃபா பில்லத்தி ஹியஹ்சன், மிக அழகான முறைகள்ல வேலை செய்யறவங்களை, முரண்படுறவங்களை அணுகுங்க. இதல்லதி பைனக பைனஹு அதாவத்தும் கஅன்னஹு வலியுன் ஹமீம். யாருடையாலும் உங்களுக்கு பகை இருந்தா அவர் உற்ற நண்பன், பகைவர் நண்பனா மாறுற அணுகுமுறையிலே. அவர் ரசூலா நிறைய பகைவர்களை நண்பர்களா மாத்திக்கிறான். சில பகைவர்களை மாத்த இயலாது. சரி, அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது, அதை நான் இங்கே பேசல. ஆனா நிறைய பேரை இண்டிவிஜுவலா அந்த அந்த ஹேண்ட்லிங்குள்ள கொண்டு வரையும். அதுக்கு எங்கள்கிட்ட கட்டுப்பாடு வேணும். அவரை திருத்துறதெல்லாம் முக்கியம். அப்படியான ஆக்களை நல்வழிக்கு கொண்டு வரத்துக்கு அவரை திருத்துறதுக்கு தானே நாங்க போறேன். அவரை திருத்த பொருள் எங்களையே திருத்தோம். எங்களை திருத்துறேன்டா எங்களோட கட்டுப்பாடு எங்களுக்குள்ள இருக்கும். எங்களோட மன கட்டுப்பாடு தான் அங்க நீங்க சக்சஸா ஃபெயிலியரா தீர்மானி. அது மாதிரி சந்தேகம் வந்து சும்மா நினைக்கிறது, அறிவு, ஆதாரம், விளக்கம், ஆய்வுகள் ஒன்றுமே இல்லாம உண்ட எப்படி அந்த காலத்துல ஸ்கூல்ல இங்கிலீஷ் புத்தகத்துல படிச்ச கதையை ஒன்று ஞாபகம். ஒருத்தர் பள்ளியை கண்டுட்டு போய் பள்ளி தெரியாத ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தினார். சரி, அவர் நினைச்சாராம் அது பள்ளி அல்ல, உடும்பு
உடும்பாய்க்க மாட்டேன். அவர் அதை பற்றி இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்தினாராம். அவர் நினைச்சாராம் கபர கோயாண்டு. அவர் இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்தினாராம். அவர் நினைச்சாராம் முதல்ல. இப்படி இந்த விளங்கப்படுத்துற வேலையிலேயே தானே, அதாவது தேடல் இல்லாம சரியா விளங்காம நாங்களும் விளங்கப்படுத்துற நேரம் விளங்குறவரும் அதை சரியா விளங்குறல்ல. சரி, பள்ளிய உடும்பாக்குற உடும்ப கபரோக பெருப்பிக்கிற சைஸ அப்ப அப்படி பள்ளி உடும்பாயினா பரவாயில்ல, அது முதலே ஆகி அங்கால போனாலும் பிரச்சனையே இல்லை. விஷயங்கள் மனுஷனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்னது பெருசாயினா பெருசு சின்னதாயினா சந்தேகத்தோட சந்தேகப்படவே கூடாத விஷயங்களை சந்தேகத்தோட பார்த்தா சந்தேகங்களை வளர்க்குற வேலை சும்மா யார் அறிவில்லாம ஆதாரங்கள் இல்லாம தெளிவில்லா அப்படிலாம் கதைக்கவே படாது. அது ஒரு கண்ட்ரோல். எங்கட நாவையும் மனசையும் கட்டுப்படுத்துற ஒரு வேலை. சரி, நான் சொல்ற மாதிரி வாழையிலும் பண்ணா எங்கட வாய்க்கு வேலை மிச்சம் குறைஞ்சு போயிடுது. சரி, அது மட்டும் இல்லை, எங்களோட 2 பேர் உட்கார்ந்துக்கிறாங்களே வலதிலையும் இடதிலையும், அவங்களுக்கு வேலை குறையும். அவங்க நாங்க பேசுறதெல்லாம் புத்தகமா எழுதி கொண்டிருக்கிறாங்க. நாங்க இதுவரைக்கும் ஒரு புத்தகம் வெளியிட்டு. சரி, ஆனா முன்கரம் நக்கீரும் எங்கட எத்தனையோ புத்தகங்களை எழுதி முடிச்சுப்பாங்க. ஸோ அவங்களையும் கஷ்டப்படுத்தாம வழக்குகளையும் அதுல அந்த பிள்ளைகள் எழுதுற வழக்குறாரே அவர் சரியான கஷ்டப்படுவார். ஏன் கஷ்டப்படுவார் தெரியுமா? சொன்னாங்க, மலாய்க்கா தத்த அத்தா நிம்மா எத்த அத்தா மின்ஹு மனு ஆதம். மனுஷர்கள் எதாலெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்களோ, அருவறுப்படைகிறாங்களோ, ஹர்ட் ஆகுறாங்களோ, அதே விஷயங்களால மலக்குகளும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, ஹர்ட் ஆகுறாங்க, அருவறுப்படைகிறாங்க. இப்போ நான் ஒன்றை பேசி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஹர்ட்டா எடுத்தா, அருவறுப்படைஞ்சா, என்னைய பத்தி மோசமா நினைச்சா, என்னோட இருக்கிற மலக்கும் அப்படிதான் நினைப்பாங்க. மனுஷன் மட்டும் இல்லை, எத்தனை முறை என்னோட இருக்கிற மலக்கை நாங்க ஹர்ட் பண்ணிப்போம், அவரை டிஸ்டர்ப் பண்ணிப்போம். அவ்வளவு கஷ்டத்தோட தான் அவர் இருந்துக்கிட்டு எழுதுவார். அல்லா காப்பாசு, எங்களோட அந்த மலக்கப்பட்ட பாட்டு அல்லா கிட்ட போய் சென்னா அது ஐ விட்னஸ் இல்லையா? சரி, ஸோ அவங்களெல்லாம் சாந்தப்படுத்த வேண்டிய அதெல்லாம் சாட்சிகள், அதெல்லாம் சாட்சிகள். சந்தேகம் என்றது இந்த மாதிரி கதைகளால தான் வருது. அதிகமா நீங்க நினைக்கிறதுகள், சும்மா நினைக்கிறது பாவம் தான், விடுங்க. நிறைய நினைக்கிறதே பாவம். யாரையாலும் பார்த்தா ஒரு உணர்வு வந்தா நல்ல எண்ணம் வந்தா பரவாயில்ல, நல்ல எண்ணம் பிழையா வந்தாலும் பரவாயில்ல. ஒரு மோசமான ஆளை பத்தி நல்ல எண்ணம் வருது, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நோ ப்ராப்ளம், நீங்க சேஃப். ஒரு சாதாரண ஆளை பத்தி தப்பெண்ணம் வருதுன்னா நாங்க ட்ரபிள்ல இருக்கிறோம், எடுப்போம், தேவையில்லாத வேலை. ஸோ அப்படி வரப்படாது. நம்ம தப்பெண்ணவும் இதில் உள்ளதான், நிலையான மதிப்பீடுகள். நாங்க எஸ்டிமேட் பண்றேன், இப்படி இருப்பார் ஆயிக்கும், இப்படி ஆயிக்கும்னு சொல்லி நாங்க நிறைய எங்களோட மனசுல ஒருத்தரை பத்திய எண்ணங்களை தவறாக உருவாக்குறது தான் தப்பெண்ணம் பண்றது. அது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அவர் எப்படி இருந்தா என்ன இது? எங்கட சமூகத்தை பொதுவா இந்த கீழைத்தேயம்னு சொல்றது இலக்குலகம், அதுல இருக்கிற ஒரு கோணம் இது. சரி, அதாவது
இந்த வளர்ந்த நாடுகளே உலகத்தில் அவங்க எங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, மூன்றாம் உலகம். எங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அவங்களே வச்சதான். நாங்களும் இனி வாங்கி கொண்டு ஈக்கிறேன். யாராவது பேர் வச்சா எங்களுக்கு சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. நாங்கள் மூணாம் உலகம், நாங்கள் ஃபர்ஸ்ட் இல்லை, அப்படி யோசனை ஒன்று வாரதே இல்லை. கேள்வி கேட்குறதே இல்லை. பரவாயில்ல, 4ஆவதுக்கு போனாலும் பரவாயில்ல, அல்லாட நாட்டம் தான். என்ன செய்ய என்ன செய்ய அப்படி. சரி, அந்த மூணாம் உலகத்தை அவங்க எப்படி பார்க்கறேன்னா, முதலாம் உலக ஆட்கள் முன்னேற தெரியாது. மூணாம் உலகம் அவங்க போட்டு வச்சுக்கிறதுக்கு அதுக்கு டெஃபினிஷன் எல்லாம் அவங்கள்ட்ட. அதுல ஒன்று இதுகளுக்கு முன்னேற தெரியாது. முன்னேற தெரியான்றதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. அதுல ஒரு விளக்கம் தான் மற்றவங்களை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கிறது. சரி, மற்றவங்களை பத்தி யோசிச்சு கொண்டு ஏன்னா கொஞ்சம் பெரியசாக்கி அப்படி வந்தேன். உங்க உலகத்துக்கு போயிட்டு இந்த பேக்ரவுண்டை விலை கொடுறது. முதலாம் உலகம் ஆட்கள் உலகத்துல யாராலும் என்னமாலும் என்ன செஞ்சாலும் அதை எங்களுக்கு செய்யலும் நினைப்பாங்க. செய்யலும் நினைப்பாங்க. அதை பத்தி அறிவே இல்லாட்டி பரவாயில்ல, அதை செய்யணும், செய்யலும் நினைப்பாங்க. அப்ப முன்னேற்றம் தானே. அப்ப யோசிக்கிற அதைத்தான். மூணாம் உலகத்துல இருக்கிறவன் அதை அவன் செஞ்சிப்பானா? ஏழுமா அவனுக்கு நம்பலாம். அது ஒரு டாக். இங்க இனி முன்னேற எப்படி? சரி, அதை எக்ஸெப்ட் பண்றதுக்கே அதை அப்படி அப்படி நடந்திருக்கேன்னு ஏலாம். ஸோ இங்க அந்த அடியால மேலால தள்ளி விட்டு அடியால இழுக்கிறேன். அந்த வேலையை செய்யறதுல எக்ஸ்பர்ட்டுகள் தான் இந்த மூணாம் உலக எக்ஸ்பர்ட்ஸ்கள். சரி, அதுல மூணாம் உலகம் அவப்பேரை சுமந்து கொண்டு வாழ்றதே ஒரு இழிவு. இப்ப அதுல இருந்து எங்களோட சமூகத்தை வெளியே எடுக்கிறோம்னா நாங்க முதலாவது வெளியே வரணும் இல்லையா? நாங்க முதலாவது இந்த மென்டாலிட்டில இருந்து வெளியே வரணும். இப்படி மனக்கட்டுப்பாடுன்றது ஒரு பெரிய தலைப்பு. இதுகளுக்குள்ள போயிட்டு இந்த எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம வீட்டை மேனேஜ் பண்றது, ஸ்கூலை மேனேஜ் பண்றது, ஒரு கிளாஸை மேனேஜ் பண்றது, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் ஃபேர்மை மேனேஜ் பண்றது, இதுகளெல்லாம் அனுபவங்கள் இருப்பாங்க தானே. சரி, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டில் உட்காந்து என்னைய மேனேஜ் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எது லேசாயிடும். சரி, ஆடுகள் கொஞ்சத்தை மேனேஜ் பண்றது, வேலுமாட்டா சிங்கங்கள் கொஞ்சத்தை மேனேஜ் பண்ணிடும் நான் நினைக்கிறேன். பாம்புகள் கொஞ்சத்தை மேனேஜ் பண்ணிடும். எல்லாத்தையும் விட கஷ்டமாயிக்கும் அது. ஓ, அப்ப இது வரும். இந்த சமூக நோய்கள் இருக்குது. அது எனக்கு இந்த நான் சும்மா ஏன்னா அந்த தனி மனிதனோட சம்பந்தப்பட்டதை தான் நான் பேசுறேன்னு சொல்றதுக்காக இதை போட்டு காட்டுறேன். இதுக்கு நான் போற யோசனை இல்லை. அநீதி, பாராபட்சம், நிழல் அரசு, டீப் ஸ்டேட், இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அநீதிகள்ல இருந்து வளர்ந்த ஆபத்துகள். சரி, அதுகளால உலகத்துல வாழ பயந்து கொண்டு பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல நாங்க இருக்கிறோம். இந்த ஃபீலிங்க தனிய சில நேரம் டக்குன்னு வரும் வெளியில. சரி, ஈஸ்டர் அட்டாக்கோட அப்படி வந்துச்சு, ஒன்றும் செய்யலாம். சரி, இது இந்த மாதிரி பயங்களை பிளான் பண்ணி உருவாக்கி நல்லா காப்பாற்றணும். ஒன்றிலையும் ஒழுங்க பேன்றது இல்லை, சரியா விதிகளை பேன்றதும் இல்லை, உலக ஒழுங்குகளை பேன்றதும் இல்லை. எல்லாத்துலையும் டிசோர்டர்ஸ். சமூகத்தில் இருக்கிற வளர்ந்திக்கிற ஒரு நேச்சர்.
இன்றைக்கு உலகம் வளர்ந்திருக்கின்ற பொருள் எல்லாத்தையும் சிஸ்டமைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சிஸ்டத்துல தோல்வி அடைஞ்சிருக்குது முன்னேறாம வைக்கிற பொருள் ஒன்றையும் சிஸ்டத்துல யோசிக்கும். ஒன்றுக்கும் சிஸ்டம் இல்லை, எல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யறது. சரி, சோ அது இன்றைக்கு உலகமெல்லாம் பரவிக்கிற ஒரு பிரச்சனை. இந்த மானக்கேடான விஷயங்களை பகிரங்கமாக்குறது. ஒரு மனிதன் தவறான நடத்தையில ஈடுபடுறது பயங்கரமான பாவமா, அதை வெளியில பேசுறது பயங்கரமான பாவமான்னு சொல்லி இஸ்லாத்துல படிச்சா, வெளியில பேசுறதுதான் பயங்கரமான பாவம். ஏன் வெளியில பேசுறது பயங்கரமான பாவம்? 4 சாட்சிகள் டிரெக்டா காணாத வரைக்கும் அந்த விஷயத்துக்கு இஸ்லாம் ஆன்சர் பண்றாங்க. அவ ஒரு தவறான நடத்தையில ஈடுபட்ட ஒரு ஆள் 4 சாட்சிகளை எங்கேயுமே அப்படியே ஒரு 4 பேருக்கு தெரியாத செய்ய மாட்டார். அல்லாத மறுமையில அவரோட பார்த்துக்குவார். 3 பேருக்கு தெரிஞ்சா 3 பேரும் பேசுறது அவதூறு, அதுக்கு 80 கசையணி அடிக்கும். இஸ்லாத்தின சட்டம் செஞ்சவருக்கு ஒரு தண்டனையும் இல்லை. நான் இந்த வெயிட்டை சொல்றதுக்கு இதை வழங்கப்படுத்துறேன். சட்டம் பேசுறது என்ற சப்ஜெக்ட் தான் அதெல்லாம் இன்னைக்கு விஷயம். சரி, இந்த மானக்கேட இப்ப இந்த மானம் இல்லாம வாழ்ற ஒரு சூழலை உருவாக்குறது. அந்த அந்த சூழல் இன்னைக்கு வேகமா டெவலப் ஆகின்னு வருது. எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு இடையெல்லாம் அது பரவுது. செக்ஷுவல் எடிஃபிகேஷன் சொல்லி ஸ்கூல்களில் வருதா வருமென்று பேசுறாங்க. இதுகளை பத்தி எல்லாம் ஐடியாக்கள். இது இந்த தனிப்பட்ட மனுஷனோட நான் எவ்வளவு நேரம் பேசின அந்த பிரச்சனையா இல்லை. இது எங்கட தலைக்கு மேலால போற வெள்ளங்கள். சரி, இதுகளால சமூகம் நாசமா போகும். இது எங்கட கண்ட்ரோல்ல உள்ளது அல்ல. அதே மாதிரி ஒரு மோசமான பண்பு தான் நாவொழுக்கம் இல்லைன்றது சமூகத்துல பிரச்சனையா. ஒரு தனி மனிதன் பிரச்சனையா நாவொழுக்கம், நான் பேச்சு நாகரிகம் ஒரு தனி மனுஷன்ட்ட இல்லாம போனா அது வேற பிரச்சனை. அது ஏண்ட கட்டுப்பாட்டுல வச்சு கொண்டிருக்க வேண்டிய ஏண்ட பிரச்சனை. சமூகமே அப்படித்தான். எங்க எதை பேசினாலும் யாருக்கும் எந்த இடத்திலையும் அந்த நாவை சரியாக பயன்படுத்த தெரியா, பேச்சு நாகரிகம் யார்கிட்டையும் இல்லைன்ற ஒரு விஷயம் வந்தா அது இந்த சமூகத்தை மிக மோசமா பாதிக்கும். அது மாதிரி அந்த நாவொழுக்கம்ன்றது கீபத், புறம், அவதூறு, சபிக்கிறது, ஏளனம் செய்யறது, சும்மா வீட்டடிக்கிறது அப்படின்ட்டு பேசுறது, வம்புக்கு இழுக்கிறது, அதுன்னு ஒரு தொகையான அநாகரிகமான விஷயங்கள் இந்த பேச்சோட சம்பந்தப்பட்டது. அது சமூகமயமாயினா இப்ப அது சமூகமயமாகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்றோம். அதே மாதிரி மோசடி, லஞ்சம், ஊழல், கலப்படம், பதுக்கல், அது அந்த பாவங்கள். ஸோ இதுக்கு நான் போகல, இதை சுட்டி காட்டுறேன். இது எங்கட தனிப்பட்ட எங்கட கட்டுப்பாட்டில் நாங்கள் வச்சுக்கூடமான விஷயம் அல்ல. இதுல இருந்து எங்களையே பாதுகாத்து கொள்ற இதுகளெல்லாம் நான் இல்லை வாப்பான்னு என்னைய நான் ஒரு துறவரத்துக்கு இதுல இருந்து துறவரம் என்ன இதை எதிர்கொள்றன்றது ஒரு பெரிய இஷ்யூ. எதிர்கொள்ற லேசி வேலை இல்லை. இதெல்லாம் சுனாமி மாதிரி பெரிய அலைகளாக வார விஷயங்கள். இந்த அலைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து நாங்கள் நிற்கலுமா, அல்லது நாங்களும் எங்களோட அடுத்த சந்ததிகளும் அடிபட்டு போவோமா? அதுல அதுல எங்கட அடுத்த சந்ததிகளை காப்பாற்றணும்னா மிக அந்த முந்தி சொன்ன எங்களோட கட்டுப்பாடுக்கு அந்த கட்டுப்பாடு எங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுப்போம். இண்டிவிஜுவலா எவ்வளவு தூரம் அந்த மனக்கட்டுப்பாட்டை சமூகத்துக்குள்ள கொண்டு போயிடுமோ அதை கொண்டு போவோம். அதுக்கு நாங்கள் எல்லாரும் பழகணும், அதை படிக்கணும், அதை பேசணும், அதை எடுக்கேட் பண்ணணும், அதுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கணும். பெரிய ஒரு வேலை அது. கூட்டம் நடத்துறது லேசி, அந்த வேலை செய்யறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சா நிறைய பேரை இந்த சமூகத்துல எங்களைய தாண்டி எங்களுக்கு மேலால போற அலைகள் இருக்குது, அதுகள்ல இருந்து பாதுகாத்து போயிடும். ஸோ அதை நான் சுட்டி காட்டிட்டு இந்த தலைப்பை முடிச்சு போடுறேன்.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி